டாஸ்மார்க்ல போயிட்டு மேலாளர் மேல ஒரு இது டாஸ்மார்க் அலுவலகத்துல போய் விசாரிக்க கூடாதுன்னா எங்க போய் விசாரிக்கிறது? வெளில வந்து டீ சாப்பிட வருவாரு, டீ கடை வாசல்லே இடி அதிகாரிகள் உட்காந்துட்டு அவர் டீ குடிக்க வரும்போது விசாரிக்கணுமா? ஒன்று. ரெண்டாவது, தமிழ் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது இடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்கு? இது யாரு விசாரிச்சிட்டு மணி இருக்காங்க? லாண்டரிங் ஆக்ட். இது மணி லாண்டரிங்கே நடக்கல. எங்க மணி லாண்டரிங் எங்க நடந்திருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு ஈடி கிட்ட? அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சா? மாதேஷ் கேட்கிறாரா? திமுகவினர் கேட்கறத நான் கேள்வியா வைக்கிறேன். திமுக காரங்க இப்ப திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க? திமுக காரங்களுக்கு வேற என்ன டயலாக் இருக்கு? ஈடி கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? அதுதாங்க சொல்றேன். திமுக காரங்க வேற எப்படி பேசுவாங்க? இப்போ 2G வழக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நடந்த ஊழலை மக்களுக்கு தெளிவுபடுத்துறது கஷ்டம், புரிய வைக்கிறது கஷ்டம். இது வரைக்கும் திமுக பண்ண சர்க்காரியா கமிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து எல்லா ஊழலுமே மக்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். இப்படிதாங்க ஊழல் நடந்திருக்குன்னு. டாஸ்மார்க் ஊழல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சரி, யாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் ஜனங்கிட்ட பேசினா அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. சரி, இது எந்த அடிப்படையில் நீங்க ஈடி போய் உள்ள வந்தாங்க தெரியல. நீங்க டீ கடையில் போயிட்டு இப்படி டீ குடிச்சிட்டு ஏங்க டாஸ்மார்க் ஊழலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. சரி, அங்க எங்க ஆளுங்க ஜனங்க சொல்லுவாங்க உங்களுக்கு.